அப்டிபினியல் வணக்கம். இன்று நம்முடன் தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். 2025 சோஃபார் தமிழ் சினிமாவுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் நிறைய வெற்றி படங்கள் இந்த வருஷத்துல இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? பெட்டரா இருக்கு. அதாவது 24 விட இப்ப வந்து தேங்க்ஸ் டு படங்கள் குட் பேட் அக்லி சொல்லலாம், டிராகன் சொல்லலாம், மதகஜராஜா சொல்லலாம். இப்போ வந்திருக்கிற படங்கள் பாத்தீங்கன்னா இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம், ரெட்ரோ சொல்லலாம். இப்ப எல்லாமே அதாவது ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமா இப்ப இருக்கு. மிகப்பெரிய வெற்றி பயணம் நம்ம சொல்ல முடியாது, ஆனா பெட்டர் தென் 2024. இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுல போயிட்டு இருக்கு. இந்த இதுல போச்சுன்னா ஒரு 20-25 திரைப்படங்கள் வெற்றிகரமா இருக்கலாம். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அவ்வளவு நம்பர் ஆஃப் பிலிம்ஸ் இல்ல. இந்த வருஷம் கொஞ்சம் வெற்றி நல்லாவே வந்துட்டு இருக்கு. சார், நீங்க 20-25 திரைப்படங்கள் வெற்றிகரமானு சொல்றீங்க. வெற்றிகரமான 20-25 படங்கள் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஆமா. அப்ப மத்த படங்கள்லாம் தேர் ஆர் லாஸ். ஆமா, 100% லாஸ்னா லாஸ் இல்ல, மொத்தமா காலி இல்ல. இப்போ ஜஸ்ட் இப்போ நேத்து நான் வந்து ஓடிடி 10 ஹவர்ஸ் படம் பார்த்தேன். சிபிராஜன் நடிச்ச படம். அந்த படம் வந்து தியேட்டரிக்கல பெருசா பிசினஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. குட் பேட் அக்லி பீக்ல இருந்த டைம்ல வந்துருக்கு. பிளஸ் ஓடிடியில வரதான். ஸோ இந்த படத்துல வந்து அந்த ஓடிடியில வரதான் உங்களுக்கு ரெவன்யூவா? அப்படி இல்ல, திரையரங்குல அந்த படத்துக்கு ஓரளவு நல்ல வரவேற்பு இருந்தது. ரீசனபிளா, நான் சொல்றது மிகப்பெரிய வெற்றிமா இல்லைனாலும் ஓரளவு ரீசனபிளான வெற்றி இருந்தது. அந்த படம் ஒரு டைட்டான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 5-8 கோடி எல்லாம் எடுக்கல. அது ஒரு 3-4 கோடியில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3-4 கோடி வந்து அந்த 100% வந்துடும். வணிக ரீதியில வெற்றின்னு ஒண்ணு பார்க்கணும். நீங்க இப்போ எல்லா தயாரிப்பாளருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்க வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணது இல்ல, வணிக ரீதியில நான் எஸ்கேப்பா இல்லையா? எஸ்கேப் என்ன அர்த்தம்? நான் 4 கோடி போட்டிருக்கேன், எனக்கு சேட்டலைட், டிஜிட்டல், ஹிந்தி டப்பிங் பிளஸ் தியேட்டர்கள் எல்லாம் சேர்த்து அந்த 4 கோடி எடுத்துட்டேன். 4 கோடி எடுத்துனா அடுத்த படம் நான் பண்ண முடியும். ஓகே ஓகே, கரெக்டுங்களா? அடுத்த படம் நான் வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சிடலாம். இப்ப 4 கோடியில் எனக்கு 2 போச்சு வச்சுங்க, இப்ப நான் திருப்பி மீண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். 4 கோடியும் போச்சுன்னா ஓகே, புரியுது. நான் எந்த அளவு சொல்றேன்னா, நான் பல தயாரிப்பாளரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஒரு 4 கோடி இல்ல, 5 கோடி 6 கோடி செலவு பண்ணி அந்த 5 கோடியும் மொத்தமா போய் 1 பைசா வராம உட்காந்துருக்காங்க. ரிலீஸ் பண்ண காசு மட்டும் தான் வந்திருக்கு. அதாவது கியூபுக்கு கட்டினாங்கல்ல, அதுவும் அந்த பப்ளிசிட்டி பேப்பர், வால் போஸ்டர் போட்டாங்களா, இதுக்கு மட்டும் தான் காசு வந்திருக்கு. மீது எதுவுமே வரல. நான் போட்ட தூக்கம் மொத்தமா போச்சு சார், ஏதாவது வியாபாரம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஹிந்தி டப்பிங் ஏதாவது வித்து கொடுங்க, எனக்கு சேட்டலைட் டிஜிட்டல் ஏதாவது வித்து கொடுங்க அப்படின்னு பல தயாரிப்பாளர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. எங்கிட்ட இல்ல, பல பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. கண்டென்ட் அக்ரிகேட்டர்ஸ், கண்டென்ட் கோஆர்டினேட்டர், டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களா நான் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். என்னன்னா, போட்ட தொகை மொத்தமா ஸ்டேக்ல இருக்கு. ஸ்டேக்னா கையில வராம இருக்கு. அவங்க மேக்ஸிமம் ரிகவரி பண்ணது பாத்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி மட்டும் தான். சோ அந்த காலகட்டத்துல, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். தமிழ் மட்டும் இல்ல, மலையாள சினிமா இதே கதி சார். மலையாள சினிமா இதே கதி. இது பெரிய சர்ப்ரைஸ். மலையாள சினிமா மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, எவ்ரி மந்த் அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடையுது, மீதி வெளியாகிற 18 படமும் வந்து அடிப்படை தோல்வி. அப்படின்னு அர்த்தம், டோட்டலா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்டே வரல. அவங்க எவ்வளவு முதலீடு போட்டாங்களோ அது மொத்தமா வரல. அதான் இப்ப தமிழ் சினிமா நடந்துட்டு. சரி, இப்போ மலையாள சினிமா சொன்னா, மலையாளத்துல வந்து இப்போ நிறைய படைக்க சித்திரம் வந்தது, இப்போ பொன்மேன் வந்தது, இப்போ தொடரும் வந்து மிகப்பெரிய ரன்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு மாசம் எத்தனை படம் வருது தெரியுமா? 24 படம் வருது மலையாளத்துல. ஒரு படம் பேசிட்டு இருக்கீங்க, மீதி 23 படத்தை பத்தி நீங்க பேசலையே. ஓகே, இப்போ தொடர்ன்றது ஒரு படம், 24 படத்துல அது ஒரு படம், மீதி 23 படம் என்னாச்சு? வாஷ் அவுட். எங்களுக்கு வந்து மாசம் மாசம் வந்து ரிப்போர்ட் வருது மலையாள சினிமால. அவங்க கலெக்ஷன் ரிப்போர்ட் அனுப்புறாங்க, திரையரங்கு எவ்வளவு வந்திருக்குன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, அதாவது 2 கோடி 3 கோடியில் எடுக்கப்பட்ட பல படங்களுடைய தியேட்டர்கள் வசூல் எவ்வளவு தெரியுமா? 80,000 ரூபாய், 40,000 ரூபாய். அதாவது திரையரங்குல ஷேர் அவ்வளவுதான் வந்திருக்கு. நிறைய ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து மொத்தமா இப்படிதான். என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து சுரேஷ்குமார் சார் இருக்காரு. யாருன்னு சுரேஷ் கேட்டீங்கன்னா நீங்க தெரியும், கீர்த்தி சுரேஷனுடைய அப்பா. அவர் வந்து நான் வந்து வேவ்ஸ் 2025 பாம்பே ஈவெண்ட்ல பார்க்கும்போது அவர் எனக்கு லிஸ்ட் அனுப்பிச்சு சொல்றாரு, மலையாள சினிமா என்ன கதியில இருக்குன்னா, நம்ம ஓடின படங்களை பத்தி எல்லாம் பேசுறீங்க, ஐயோ ஓடாத படம் மொத்தமா ஓடாம போயிருக்கு. மொத்தமா ஓடாமன்னா அந்த 80,000 ரூபாய் 20,000 ரூபாய் என்ன நீங்க கவர் பண்ண முடியும்? வால் போஸ்ட் கூட கவர் பண்ண முடியாது. மலையாள சினிமால அந்த மாதிரி இருக்கு. பல படங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கூட ஷேர் வரல. ஓகே, தமிழ் சினிமால இதே கதி தான். ஓடலன்னு வச்சுங்களேன், ஒரு படம் ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ தமிழ் மலையாளத்துல இந்த வருஷம் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஓடின படங்கள் பார்த்தா அதிகம். பட் தெலுங்குல வந்து தமிழோட கம்மி தான். பட் அங்க இதே தான் சிச்சுவேஷன். தமிழ்நாடு இல்ல, இந்தியிலும் இதே பிரச்சனை, ஹிந்தியிலும் இதே பிரச்சனை. ஹிந்தி இண்டஸ்ட்ரியில போய் உட்காந்து பேசும்போது அவங்களும் இதே சொல்லிட்டு இல்ல, ஹிந்தி எவிடென்டா தெரியுது, ஆடியன்ஸே தியேட்டருக்கு வரமாட்டேன்றாங்க. அப்போ உங்களுக்கு டோட்டலா 0 ரெவன்யூ தான். டோட்டலா 0 ரெவன்யூ அர்த்தம், நீங்க கியூபு காஸ்ட் கூட வராது. நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு செலவு பண்றீங்களா, அந்த காசு கூட வராத சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்கு. சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து எது படம் நல்லா இருந்தா நான் தியேட்டருக்கு வரேன், ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இருந்தா நான் வந்து பாக்குறேன், இல்லைன்னா ஆர்டிஸ்ட் படமா இருந்ததுன்னா ஒரு வீக்கெண்ட்ல வந்து பாக்குறேன். ஆர்டிஸ்ட்னா இப்ப வந்து மாமன் படமா இருந்தாலும் சரி, இப்ப வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பேஸ் படம் வந்ததுன்னா எனக்கு பாப்புலரான ஆர்டிஸ்ட்
எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் அவங்க படமா இருந்தானா திரையரங்கு வந்து படம் பார்க்குறேன். ம். மீதி அதோ எப்போ வீக்கெண்ட்ல, ம். வீக் டேஸ்ல நான் வரவே மாட்டேன். வீக் டேஸ்ல எதுக்கு போவோம் தெரியுமா? எந்த படம் கொண்டாடப்படுதோ. இப்ப நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா வீக் டேஸ்லாம் அவ்வளவு ஃபுல்லா இருக்கு. ஆமா. காரணம் என்ன? கொண்டாடப்படுற ஒரு படத்தை எல்லா ஃபேமிலியும் போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்கள வீட்டுல இருந்து கொண்டு வர வைக்கிட்டு ஒரு படமா இருக்கணும். அது ரேரா ஒரு படம் அமையும். ம். எத்தனை படம் அந்த மாதிரி அமைஞ்சிச்சு இந்த விஷயம்? ம். அது கிடையாது. வீக்கெண்ட்ல பாக்குறதுன்னா நடிகருக்காக பார்ப்பாங்க. அந்த ஃபேன்ஸ் அவங்க எல்லாமே வீக்கெண்ட்ல ஜாலியா போலாம்டா, நம்ம ஃப்ரெண்டு நம்மளுடைய ஃபேவரான ஆக்டருடைய படம் அப்படின்னு வருவாங்க. வீக் டேல அவங்க எல்லாம் பிஸி, இந்த படத்தை கண்டிக்க மாட்டாங்க. ஆனா ஃபேமிலியா போயிட்டு ஒரு கொண்டாடுற படத்தை போய் பார்ப்பாங்க. ம். மீதி படம் ஓகே. எனக்கு அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெருசுன்னு படம் கொஞ்சம் அடல்ட்ரேட்டட் கண்டென்ட் தான். அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. ஓடிடியில் இந்த படத்துக்கும் ஒரு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன். 100%. டிஜிட்டல் மட்டுமே பெரிய லெவலில் வித்தாங்க. இங்க பல பேருக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? கமர்ஷியல் வெற்றி என்பது என்ன, வணிக ரீதியில வெற்றி என்பது என்ன, பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி என்பது என்ன. வணிக ரீதி வெற்றி என்ன தெரியுமா? நான் போட்ட 4 கோடி நான் இப்படியே எடுத்துனா, அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ அது ஏ சர்டிபிகேட்னா உங்களுக்கு டாக்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். கரெக்ட். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முன்னாடி, இப்பெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல அது கிடையாது. தமிழ்நாட்டுல ஏ சர்டிபிகேட் ஒரு டாக்ஸ், பி சர்டிபிகேட், அதாவது யூஏக்கு ஒரு அதெல்லாம் கிடையாது. அது முன்னாடி இருந்தது. முன்னாடி எப்படின்னா ஏ யூஏக்கு வந்து டாக்ஸ் அதிகம், யூ போட்டாதான் டாக்ஸ் கம்மி. அது வந்து 2015ல இருந்தது. இப்ப அது கிடையாது. இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரே டாக்ஸ் தான். சோ அதனால அந்த பிரச்சனை இல்லை. திரையரங்குல ஒரு படம் ரெவன்யூ எடுக்குதா இல்லையா? இப்ப திரையரங்குல எவ்வளவு படம், அந்த படம் வந்து ஆவரேஜான ஒரு ரெவன்யூ வந்து வச்சுங்களேன், சப்போஸ் பெருசு. ஆனா ஓடிடில மிகப்பெரிய விலைக்கு போச்சு. அது பிறகு என்னன்னா மிகப்பெரிய சக்சஸ் என்னன்னா ஓடிடில அந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு பெரிய ட்ரெண்டிங். 2 வாரத்துக்கு பெரிய லெவல்ல வெற்றி. அதாவது நெட்ஃபிளிக்ஸே சர்ப்ரைஸ் ஆனாங்க, இவ்வளவு பெரிய ரீச் ஆகுது படம் அப்படின்னு. உலக லெவல்ல ட்ரெண்ட் ஆகுது. அது பிறகு ஒரு 4 மொழிகள் அதுக்கு ரீமேக் ரேட் ஆஃபர் வருது. ஸ்டோன் பெஞ்சுக்கு அவங்க வித்துட்டாங்க, ஹிந்தி வித்துட்டாங்க பெரிய விலைக்கு, தெலுங்கு வித்துட்டாங்க, பெரிய லெவல்ல வியாபாரம் ஆயிடுச்சு. அப்ப படம் வணிக ரீதியில வெற்றி. நீங்க திரையரங்குல பெருசா பார்த்து சப்போர்ட் பண்ணலாம், அந்த படம் ஓடிடில எல்லாரும் பார்த்து சக்சஸ் பண்ணிட்டாங்க. ஓடிடியும் பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ ரீமேக் ரேட் நல்ல விலைக்கு போயிருக்கு. அப்ப வணிக ரீதியில அந்த படம் மாபெரும் வெற்றி. ஓகே, நீ அப்படிதான் பார்க்கணும். பெருசு படம் பொறுத்தவரையும் ஒரு வெற்றி படம் தான். ஓகே ஓகே. ஆனா நீங்க பாக்ஸ் ஆஃபீஸா எடுத்து பாத்தீங்கன்னா என்ன சார் இங்க பெருசா கலெக்ஷன் வரலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் என்ன பொறுத்தவரையும் அது ஒரு பார்ட் ஆஃப் த ரெவென்யூ. அந்த பார்ட் ஆஃப் த ரெவென்யூல அந்த படம் பெருசா கலெக்ட் பண்ணல அப்படிதான் நீங்க சொல்ல முடியும். இது எல்லா படத்துக்கும் இது அப்ளிகபிள். நான் சொல்றது இப்போ ரிலீஸ் ஆன அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்தா 2 கோடி 3 கோடி அது ஒரு 5 கோடி இருக்கலாம். 5 கோடி இருக்கலாம். ஓகே, அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு வந்து நீங்க நான் தியேட்ரிக்கல் நல்லா சம்பாதிக்கலாம். நான் தியேட்ரிக்கலே சம்பாதிச்சிடலாம். இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா இதே நான் தியேட்ரிக்கல்ல மாமன் படமும் வந்து ஆல்ரெடி பெரிய விலைக்கு வித்திருக்காங்க. அதே மாதிரி வந்து டிடி நெக்ஸ்ட் லெவலும் பெரிய தொகைக்கு வித்திருக்காங்க. டேபிளே இந்த படங்கள் பிரேக் ஈவன். இப்போ ப்ராஃபிட் எது? திரையரங்கு. தியேட்டருக்குள்ள இந்த படம் எவ்வளவு பண்ணுதோ அதுதான் அந்த படத்துக்கான ப்ராஃபிட். ஓகே. இப்போ திரையரங்கு என்பது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்றது பாப்புலர் ஆர்டிஸ்ட் நடிச்ச படங்களுக்கோ இல்ல ஸ்டோன் பெஞ்ச் தயாரிச்ச படம் அதனுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பெருசெட்ட படத்துக்கு நான் தியேட்டருக்குல பெரிய விலைக்கு வித்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து தியேட்டருக்குள் என்பது போனஸ் தான். இப்போ இதே மாதிரி அது எல்லா தயாரிப்பாளருக்கும் அமையாது. மீதி இருக்கிற 95% தயாரிப்பாளர்களுக்கு என்னன்னா நான் தியேட்டருக்குள்ளே போவாது, அவங்க ஜீரோல இருப்பாங்க. தியேட்டருக்குள்ள ஜீரோனா என்ன ஆகும்? டபுள் முட்டை தான். புரியுதுங்களா? டபுள் முட்டை வாங்கும் போது தான் மொத்தமா காலி. இதுதான் 95% தயாரிப்பாளர் நடக்கிற விஷயம். ஒரு 5% தயாரிப்பாளருக்கு என்னன்னா ஆர்டிஸ்ட் பேஸ் படங்களோ இல்ல பெரிய பேனருடைய படங்களுக்கோ அது நான் தியேட்டருக்குள்ள பெரிய அமௌண்ட் கலெக்ட் ஆகும். அதனால அவங்க எஸ்கேப் ஆயிடும். ஓகே. இப்போ பெரிய படங்கள் எடுத்துட்டோம்னா டேக் தி கேஸ் ஆஃப் குட் பேட் அக்லி, அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ளூடிங் அஜித் ரெம்யூனரேஷன் எடுத்துட்டோம்னா ஒரு 250 crores கிட்ட வரலாம்னு வச்சுக்கோங்க. அந்த படம் தியேட்ரிக்கல் பிசினஸ் இத்தனைக்கும் அந்த பிளாக் பஸ்டரா கருதப்பட்ட பிசினஸ் அரௌண்ட் 300 crores கிட்ட இருக்கலாம். ஸோ அப்போ மைத்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்துல வந்து ப்ராஃபிட்னு பார்த்தா 100 crores கம்மியாக தான் இருக்கும். பட் இதே நீங்க ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது படத்தை ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி, பட் இப்போ தியேட்ரிக்கல்ல பெரிய ரேட்டு. இப்போ நான் ஸோ அந்த படத்தோட ப்ராஃபிட் லெவல் மட்டும் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் சேம் தான் வரும். ஒரு படத்தை இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணவே கூடாது. எப்பவுமே ஒரு படமும் அந்தந்த படத்துக்கான இந்த பெரிய படத்துக்கு அப்படி கிடையாது. அந்தந்த படத்துக்கான வெற்றியை தான் நீங்க பார்க்கணும். ஏன் ஒரு பெரிய படத்தை ஒருத்தர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? வெற்றி அடைச்சா மிகப்பெரிய லெவல்ல கூட வணிக ரீதியில ரேரா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி அமையும், ரேரா ஒரு குடும்பஸ்தன் அமையும். ஏன் ரெகுலரா அமையாக மாட்டேங்குது படங்கள்? இப்போ குடும்பஸ்தன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சா? இல்ல. அப்போ ஏன் அப்போ கம்பேரிசனா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா குடும்பஸ்தன் அந்த படத்துக்கான வெற்றி அது கிடைச்சு சொல்றேன்னா இப்போ குட் பேட் அக்லி வந்து சூப்பர் வரேன். நான் அதுக்கு வரேன். இப்போ குடும்பஸ்தன் வெற்றியை விட டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றி பெருசா இருக்குன்னா அப்போ ஏன் கம்பேரிசன்? அப்போ குடும்பஸ்தன் வெற்றி இல்லையா? இல்ல, குடும்பஸ்தன் வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி. ஆமா, அந்த படத்துக்கான பட்ஜெட்டுக்கு அது மிகப்பெரிய வெற்றி. ஒரு 5 கோடியில் எடுக்கப்பட்ட படம் வந்து 25 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா குடும்பஸ்தன் மாபெரும் வெற்றி. இந்த படம் 10 கோடி எடுத்த படம் வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணா இதுக்கான மாபெரும் வெற்றி. அப்படிதான் நீங்க கம்பேர் பண்ண தவிர இதை விட அது பெட்டரா பண்ணுச்சு அப்படின்னு சொல்றேன். அதேதான் நான் வந்து குட் பேட் அக்லி சொல்றேன். அதாவது குட் பேட் அக்லி 250 கோடி பட்ஜெட்னா
நான் தியேட்டர்கள் மட்டுமே 150 கோடி பண்ணுச்சு. நான் தியேட்ரிக்கல். நான் தியேட்டர்கள் மட்டும். ஓகே. அந்த படத்தினுடைய நான் தியேட்டர்கள் வியாபாரம் 150 கோடி. ஓகே. ஓகேங்களா? அப்போ அவங்க எவ்வளவு பேலன்ஸ் எடுக்கணும்? அவங்க தியேட்ரிக்கல்ல வருது கொஞ்சம் தான், 100 கோடி எடுக்கணும். இப்ப 100 கோடி எடுத்தாங்களா இல்லையன்றது பாக்ஸ் ஆபீஸ் பொறுத்தவரையும் எவ்வளவு கலெக்டா இருக்குது ப்ரொடியூசர் தான் சொல்லணும். ஆனா நான் தியேட்டர்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் 140 150 கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. நீங்களே சொன்னீங்க 250 கோடினா 140 கோடி வந்தாச்சு, இல்ல 150 கோடி வந்தாச்சு. அப்ப இருக்கிறது 100 கோடி தான் தியேட்டருக்குள்ள. அவங்க எவ்வளவு எடுத்தாங்க தியேட்டருக்குள்ள வேர்ல்டு வைடு எடுத்தீங்கன்னா மேபி ஒரு 80 crores இருக்கலாம், ஒரு 20 கோடி டெபிசிட் இருக்கலாம், இல்ல 100 கோடி எடுத்திருக்கலாம், பிரேக் ஆனா இருக்கலாம். ப்ராஃபிட்டபிளா இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது படத்தை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த படம் ஒரு 450 கோடி கலெக்ட் பண்ணிருந்தா ஓகே 450 தான் இருக்கும். இப்போ ஒரு படம் நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் கோட் வந்து 450 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. இந்த படம் 450 கோடி பண்ணிதான் என்ன இருக்கும்? நீங்க சொல்ற மாதிரி ப்ராஃபிட்டபிளா போயிருக்கும், பயங்கர ப்ராஃபிட்டபிள். அப்பனா அந்த ஆங்கிள் பெரிய படங்கள்ல டிகிரி ஆஃப் ரிஸ்க் அதிகம். அது இல்ல ரிஸ்க் கிடையாது, பாக்ஸ் ஆபீஸ் ரொம்ப முக்கியம். மீடியம் படங்கள் சின்ன படங்களுக்கு நான் தியேட்டர்கள் ரொம்ப முக்கியம். ஒன்னே ஞாபகம் வச்சுங்க, மீடியம் அண்ட் ஸ்மால் படங்களுக்கு என்னன்னா நான் தியேட்டர்கள் வரலன்னா பெருசா மாட்டோம். ஆனா இந்த படங்களுக்கு தியேட்டர்கள் ரொம்ப முக்கியம். எது? பெரிய பட்ஜெட் படங்களுக்கு. ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய ரெவன்யூ எடுக்க முடியும். ஒரு உதாரணம் அதுக்கு தான் சொன்னேன், கோட் 450 கோடி. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு சாவா அப்படின்ற ஹிந்தி படம் வந்து 200 கோடி பண்ணுது தியேட்டருக்கலாம். ஓகே, நான் தியேட்டருக்குலாம் அந்த படம் 200 கோடி தான் பண்ணிருக்கோம். நான் சொல்றது எல்லா ரைட்ஸும் சேர்த்து 200 கோடி தான் பண்ணிருக்கோம். ஆனா தியேட்டருக்குலாம் அந்த படம் 600 கோடி 200 கோடி பண்ணும்போது ஷேரே 250 கோடி வந்திருக்கும் ப்ரொடியூசருக்கு. போய் 450 கோடியில 200 கோடி வந்து வச்சுங்களேன், ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் எவ்வளவு பெரிய வெற்றி கோட்ல. அதே மாதிரிதான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. எதுக்காக இவ்வளவு ப்ரொமோஷன் எல்லாம் பண்றாங்க எல்லா படத்துக்கும்? தியேட்டருக்குலாம் பெரிய ரெவன்யூ கொண்டு வரணும். அந்த தியேட்டருக்கு ரெவன்யூ கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியலா ப்ராஃபிட் கிடைக்கும். தியேட்டர்கள் தான் ஒரு படத்தினுடைய எக்ஸ்போனென்ஷியல் சக்சஸ்க்கு காரணம். எக்ஸ்போனென்ஷியல் ரெவன்யூ, எக்ஸ்போனென்ஷியல் ப்ராஃபிட், எக்ஸ்போனென்ஷியல் சக்சஸ். தியேட்டர்கள் உங்களுக்கு பெருசா கை கொடுக்கல வச்சுங்க. நான் தியேட்டர்கள் உங்களுக்கு என்ன கை கொடுத்துருக்குன்னா உங்க காஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கும் ஓரளவு உங்களை வந்து பிரேக் இவன் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ண வைக்கும். ஆனா தியேட்டர்கள் சக்சஸ் தான்.